சுவிஸ் மக்கள் நலன் காப்பகத்தின் தலைவர் திரு நாகேந்திரம் ஐயா அவர்கள் தாயகத்துக்கு வந்திருந்த வேளை மன்னார் மாவட்டத்தின் வட்டக்கண்டல் பாலபெருமாள் கட்டு கிராமத்தில் வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்து வரும் சரோஜா அம்மா அவர்களின் மகளின் திருமணத்திற்கான உதவியினை மன்னார் மாவட்ட மக்கள் நலன் காப்பகமூடாக கேட்டறிந்த திரு நாகேந்திரம் ஐயா அவர்கள் இன்று வட்டக்கண்டல் பாலபெருமாள் கட்டு கிராமத்தில் வசிக்கும் சரோஜா அம்மா அவர்களுடைய மகளின் திருமணத்திற்காக 50,000 ரூபாய் பணம் மன்னார் மாவட்ட மக்கள் நலன் காப்பகத்தினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. சரோஜா அம்மா அவர்களது வீட்டுக்கு வருகை தந்திருக்கின்றோம். இவரது மகள் இன்று திருமணத்துக்காக மிகவும் கஷ்டப்பட்ட வேளையிலே இருக்கின்றார். இந்த வேளையிலே எங்களோட மன்னார் மாவட்ட மக்கள் நலன் காப்பக பொறுப்பாளர் தென்றல் மாறனிடம் உதவி ஒன்றை கோரியிருந்தார். அந்த வேளையிலே சுவிஸிலிருந்து சுவிஸ் மக்கள் நலன் காப்பக தலைவர் நாகேந்திரம் ஐயா அவர்கள் நேரடியாக வருகை தந்திருந்தார். அவரிடம் இந்த உதவியை கோரியிருந்தோம். அவர் உடனடியாக தெரிவிக்காமல் ரூபாய் 50,000 ரூபாவை இந்த திருமணத்துக்காக தருவதாக கூறியிருந்தார். அவர் இந்த இடத்துக்கு நேரடியாக வந்து அதை வழங்குவதாக இருந்தார். தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர் வரவில்லை. இருந்தும் அந்த நிதியினை உடனடியாக எங்களூடாக அனுப்பி இந்த பயனாளிக்கு வழங்கி இருக்கின்றோம். எனவே இந்த சரோஜா அம்மா மிகவும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றார். அவரது மகள் திருமணத்தின் போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாகேந்திரம் ஐயா இந்த 50,000 ரூபாய் பணத்தினை வழங்கி இருக்கின்றார். அந்த நாகேந்திரம் ஐயா அவர்களுக்கு இந்த பயனாளிகள் குடும்பங்கள் சார்பாகவும் மன்னார் மாவட்ட மக்கள் நலன் காப்பகம் மற்றும் தாயகம் அனைத்துலக மக்கள் நலன் காப்பகங்கள் சார்பாக சுவிஸ் மக்கள் நலன் காப்பக தலைவர் அவர்களுக்கு உமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். சுவிஸ்ல இருந்து இந்த மகளோட திருமணத்துக்கு உதவி செய்திருக்கீங்க நிதி உதவி நாகேந்திரம் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன். இவ்வுதவியினை வழங்கிய சுவிஸ் மக்கள் நலன் காப்பகத்தின் தலைவர் திரு நாகேந்திரம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.